மக்களுக்கு வந்து சிப்பு போடு, லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போடு, இதெல்லாம் சொல்றது எல்லாமே என்னன்னா அவங்களை கவர் பண்றதா இவங்களை மார்க்கெட்டிங் பண்றாங்க. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா காமெடி பண்றாங்க இல்லைங்களா, இந்த ட்ரோல் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போதே ஏதாச்சும் ஒரு கம்பெனி விளம்பரத்துக்கு வருவாங்க. ஆமா, அது மாதிரி இவங்க எல்லாம் மார்க்கெட்டிங் கம்பெனி விளம்பரத்துக்கு வந்திருக்கவங்கள நீங்க வந்து பொருளாதார புலிகள்ன்ற பேர்ல நீங்க பார்த்து ஏமாந்து போகாதீங்க. மேக்சிமம் போஸ்ட் ஆபீஸ்ல பணத்தை போடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறதே கிடையாதுங்க. நம்ம என்ன பிசினஸா பண்றோம், லைஃப் சேவிங் பண்ணுங்க. சேவிங்ஸ் பிக்ஸட் டெபாசிட்ல போடுங்க, தங்கத்துல போடுங்க, லேண்ட்ல போடுங்க. இதை தாண்டி எதுலையும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படி பண்றதா இருந்தா 2 மணி நேரம் ஓட்டி பார்த்து சம்பாதிங்க. ஒருத்தர் வேலை பாக்குறாரு, அவர் நிறைய சம்பாதிக்கணும், என்ன செய்யலாம்? கம்பெனில எவனையாச்சும் ஏமாத்தி இல்லைன்னா கெஞ்சி கேறி ஒரு 2-3 மணி நேரம் ஓட்டி பார்த்து சம்பாதிங்க. இல்லைன்னா புதுசா ஏதாச்சும் ஒரு தொழில் செய்யுங்க. சரிங்களா? ஷேர் பண்ணா கண்டிப்பா காசு வரும். அப்ப ஜாதக ரீதியா பாக்குறப்ப செவ்வாய் பலமானவர்கள் தான் வந்து ஷேருக்குள்ளே போறாங்க, அவங்க கண்டிப்பா தோத்தும் போயிடுறாங்க. செவ்வாய் பலமாகாதவன் ஷேருக்குள்ள போகவே முடியாது. ஏன்னா அவனுக்கு தோக்கக்கூடிய விதியே இல்லை இல்லையா? அப்படி இதுவரைக்கும் நான் ஷேர்ல பார்த்த எல்லாருமே செவ்வாய் இருக்கவங்க தான் போயிருக்காங்க, தோத்து தான் போயிருக்காங்க. அந்த சனி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் நிறைய இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். சனிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் தொழில் கிரகம் அப்படின்னா தொழில்ங்கிறது வேறங்க. இது தொழிலே கிடையாதுங்க. இது வந்து சூதுதான். ஒரு காலத்துல சீட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, ஒரு காலத்துல லாட்டரி வாங்கிட்டு இருந்தவங்க இப்ப என்ன ஆனா எல்லாம் ஷேர்ல இருக்கிறாங்க. ஒரு காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது செவுறுகள் எல்லாம் லாட்டரி சொறி வச்சிருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு காலைல நாங்க விளையாடுறது, ஸ்கூல் புடிச்சிட்டு வந்து விளையாடுறது லாட்டரி டிக்கெட் தான் விளையாடுவோம். தெருவு ஃபுல்லா லாட்டரியா கிடக்கும். கடையெல்லாம் இப்படி வச்சு கடைகள் ஃபுல்லா லாட்டரி வச்சிருப்பானுங்க. கவர்மெண்ட் வந்து ஒழிச்சுச்சு. அந்த சூதாடிகள்லாம் இப்ப எங்க போனாங்க அப்படின்னா ஷேருக்குள்ள வந்துட்டாங்க. அந்த ஜெனட்டிக் எல்லாம் ஷேருக்குள்ள வந்துச்சு. ஏன்னா இது ஒரு சூதாட்டம் தான். இதோட பின்னணி பாத்தீங்கன்னா அவங்களதான் இருக்கும். ஆமா, அவங்கதான் பின்னணி இல்லைங்க. நான் சொல்றதுங்க, அவங்களுடைய மைண்ட் காசை போட்டு காசை எடுக்கிறது, எந்த வேலையுமே செய்யறது இல்ல. ஒரு நிறுவனத்தை நம்பி காசு போடுறது, எந்த வேலையும் செய்யாம அந்த நிறுவனம் காசு கொடுக்கும். இதுல ஒரு அறிவாளித்தனம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்க்கை ஓடாது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா போட்டு கடைசியில மொத்தத்துக்கு இழந்துட்டு தான் நிக்கிறாங்க.